சே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம், ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுல நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஒரு கிளாஸ் இருந்த போது ஃபீல்ட்ஸ் இருக்கும், ஆட்ரிபியூட்ஸ் ஃபீல்ட்ஸ் இருக்கும், அந்த பிஹேவியர் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ ஃபீல்ட்ஸ் என்ன ஃபீல்ட் இருக்கும், ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஐடி இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு லெட்ஸ் சே செட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும், இன்டிஜராகவே ஒரு 3 சப்ஜெக்ட் மார்க்ஸ்னு வச்சுப்போம். அண்ட் தென் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி வந்து இப்போதைக்கு இன்டிஜர். ஸோ இந்த 3மே ஃபீல்ட்ஸ் அல்லது ஆட்ரிபியூட்ஸ் சொல்லி பேசணும். ஒரு கிளாஸ்னா அந்த கிளாஸை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ ஐடி இன்னும் நிறைய இருக்கும். இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்காக 3 மட்டும் எடுத்துருக்கோம். ரெண்டாவது, யூ ஷுட் ஹேவ் செட் ஆஃப் மெத்தட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 வேல்யூவை நான் வந்து இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து இன்புட்னு சொல்லி ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். ஸோ void get set inputs அப்படின்ற ஒரு மெத்தட் நான் தரேன். இல்லைன்னா இப்போதைக்கு இந்த மெத்தட் நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ வேல்யூவை நம்ம வெளியே இருந்து டெஸ்ட் பண்ணலான்றத பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு டோட்டல் மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொன்னீங்கன்னா மெத்தட்ஸ் இல்லாமையே, அதாவது வித்தவுட் மெத்தட்ஸ் நம்மளோட எய்ம் அச்சீவ் பண்ண முடியுமா? அதாவது we need to give inputs to the fields. ஒரு ஸ்டூடெண்ட்னா அந்த ஸ்டூடெண்ட்கான ஐடி என்ன, அவன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், அவன் நேம் என்னன்ற இன்புட் அவனுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது என்னது, அந்த எவ்வளோ டோட்டல் அவன் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு கிளாஸ்ல இருந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது மெத்தட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் டைம்ல நான் ஒரு கோட் போடுறேன் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போறோம். ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரிங் நேம் இருக்கு, ஸ்ட்ரிங் ஐடி இருக்கு. Then third thing, integer value marks equal to most marks. இதுதான் இந்த கிளாஸ் டெஃபினிஷன். உள்ள டவுட் இருக்குங்களா? ஸோ கிளாஸ்ல 3 ஃபீல்டு இருக்கு. சரி, நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற போது ஸ்டூடெண்ட் கிளாஸ் நேம் S1 student 1 new. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணால் லாஸ்ட் கிளாஸ் பார்த்த மாதிரி S1ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் டைப் ஸ்டூடெண்ட் கிரியேட் ஆயிடும். அண்ட் தென் we are assigning, let's say id equal to A1 to S1 dot name equal to S1 dot box of 0 equal to 75, S1 dot box of 1 equal to 85, S1 dot box of 2 equal to 5. ஸோ இதான் டாட் ஆப்ரேட்டர்னு சொல்லி பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்டோட உள்ள இருக்கிற ஃபீல்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டாட் அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த ஃபீல்ட் நேம். ஸோ வேல்யூ அசைன் பண்ணியாச்சு, எல்லா வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு 5 வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த டோட்டல் கண்டுபிடிக்கணும். S1 dot box of 0, S1 dot box of 1, S1 dot box of 2. ஸோ இது என்னது, நம்மளுடைய எவ்வளோ டோட்டல் ஆஃப் மார்க்ஸ், ஸ்டூடெண்டோட மார்க்ஸ்.
system dot out dot println s1 total. இப்போ என்ன பண்ணிருப்போம்? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணிட்டு வேல்யூஸ் அசைன் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்டோட டோட்டலை இங்க பிரிண்ட் பண்றோம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ டாட் ஆப்ரேட்டர் வச்சு வேல்யூவை ரைட் பண்ணியிருக்கோம் அந்த வேரியபிள்ல, அண்ட் தென் டாட் ஆப்ரேட்டர் வச்சு அந்த வேல்யூவை ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணலாம்னா s1 டோட்டல் s1 டாட் நேம் டோட்டல். இப்போ இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டாட் ஜாவா அண்ட் தென் டாட் ஜாவா. ஸோ வந்து ஸ்டூடெண்ட் கம்பைல் பண்ணோடனே ஸ்டூடெண்ட் கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு, மெயின் டாட் கிளாஸும் கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஐ வில் ரன் மெயின். அகமத் நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 255 அப்படின்னு சொல்லி இன்புட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன். இதே ஒரு ரியல் டைம் அப்படின்ற போது என்ன இருக்கும்னா இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அண்ட் தென் கேல்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் டெம்பரரியாக அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டாவது ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ஒரே டிஃபரன்ஸ் s1 பதிலாக s2 இவங்கெல்லாம் s1 யூஸ் பண்ணியிருக்கோம், அவங்கெல்லாம் s2. So 1 2 4 70 80 90. இங்க s2 டாட். ஸோ ஐ வில் ரீகம்பைல் மெயின் டாட் ஜாவா. ஏன்னா அதோட சேஞ்ச் பண்ணியிருக்கோம். டோட்டல் டோட்டல். ஸோ இதுதான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான கிளாஸ்ல 3 ஃபீல்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபீல்டுக்கு இன்புட் அசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அதோட டோட்டலை கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வேல்யூவை ரைட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் வேல்யூவை ரீட் பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம். ஃபங்க்ஷன் கூப்பிடும் போதும் ஓகே ஃபங்க்ஷன்ஸ் இப்போ ஒரு விஷயம் இல்லவே இல்லை. இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி மொத்தம் ஒரு கிளாஸ் ஒரு 30 ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்க, 30 தடவை இந்த விஷயத்தை ரிப்பீட் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் இது 30 வரைக்கும் ரிப்பீட் பண்ணுவீங்க. இப்போ அதோட கால்குலேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் ஒரு இஷ்யூ, நம்ம ஒரு தப்பாக கோடு போட்டிருக்கோம். அப்போ என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் தப்பு அப்படின்னா இந்த 30 இடத்துலையுமே அந்த கோடை போய் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஹூப்ஸ் கான்செப்ட்ல எதுக்காக ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னா டு ஆக்சஸ் யுவர் டேட்டா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம் void int find total. find total ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதுல பேசிக்கா என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம், marks of 0 plus marks of 2. இங்க இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணும்போது மார்க்ஸ் அப்படின்னு டேரக்டா யூஸ் பண்ணிருக்கோம், உள்ள ஆப்ஜெக்ட் அப்படி டாட் யூஸ் பண்ணல. ஏன்னா ஆப்ஜெக்ட்ன்ற விஷயம் இந்த கிளாஸுக்கு வெளியே தான் ஒரு ஆப்ஜெக்ட் பைக் பண்றோம். ஸோ இங்க என்ன லாஜிக்கலா இருக்குன்னா s1 இப்போ நான் இந்த இடத்துல ஒரு கோட் எழுதுறேன், I'm just calling s1 ஓட find total ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஸோ என்ன அர்த்தம், s1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் உள்ள இருக்கிற find totalன்ற ஒரு மெத்தடை இங்கே கால் பண்றோம். ஸோ இந்த மெத்தட் கால் ஆகும். இந்த மெத்தடுக்கு உள்ள இருக்கிற மார்க்ஸ் ஆஃப் 0 மார்க்ஸ் ஆஃப் 1 மார்க்ஸ் ஆஃப் 2 ஆட் பண்ணி நமக்கு இங்க ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா s2 டாட் find s2 டாட் find total. ஸோ என்ன விஷயம் நம்ம இங்க அச்சீவ் பண்றோம், நம்மளுடைய கோட் எங்க
சேஞ்ச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மொத்த கோடோட இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்டோட மொத்த இன்ஃபர்மேஷனும் ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ள தான் இருக்கும். வெளியே இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்காது. அதாவது இந்த ஸ்டூடெண்ட்கான மொத்த கோட் அதுக்கு உள்ளதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரூட்ஸ் கான்செப்ட் படிக்கும்போது ஏன் உள்ள இருக்கணும் அப்படின்ற டாபிக் எல்லாம் பார்ப்போம். ஸோ ஐடியா என்ன, ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட்ல we are using the fields of the class and then ஒரு டோட்டலை கால்குலேட் பண்ணி லேர்ன் பண்றோம். இது முடிஞ்சு. அடுத்து இந்த மாதிரி டேட்டாவை இங்க இருந்து நம்ம இங்க அசைன் பண்றதுக்கு பதிலாக டேட்டாவை வாங்கறதுக்கும் ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ல void set marks. இப்ப செட் மார்க்ஸ் அப்படின்ற போது வந்து எனக்கு மொத்தம் 3 வேல்யூ தேவைப்படும். அப்ப int m1 int m2 int m3. ஸோ இந்த m1 m2 m3 எங்க அசைன் பண்ணுவோம்? marks of 0ல m1 marks of 1ல m2 marks of 2ல m3 அசைன் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்க நம்மளோட கிளாஸ் டெஃபினிஷன் எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெறும் ஃபீல்ட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அண்ட் தென் அந்த ஃபீல்ட் ஆக்சஸ் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன், அதுக்கான மெத்தட்ஸ் இங்க போட்டிருக்கோம். ஸோ இந்த கேஸ் போட்டதுனால இந்த கோட் எனக்கு தேவையில்லை. s1 டாட் செட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 75 85 95. அதே மாதிரி s2 dot set marks 70 80 90. ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட்லையும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், என்னுடைய மெயின் இதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் கம்பைல் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டும் கம்பைல் பண்ணணும். மெயின் s1 dot set marks என்ன எதை சொல்றான்? cannot find symbol set marks ஒன்று இல்லைன்னு சொல்றான். dot set marks சேவ் பண்ணல. ஸோ சேவ் பண்ணாதனால என்ன ஆச்சு அப்படின்னா, என் ஸ்டூடெண்ட் டாட் ஜாவா இந்த செட் மார்க்ஸ் பண்ண சேவ் பண்ணல. அதனால இதுக்கு முன்னாடி இருந்த இது வரைக்கும் கோடு மட்டும் தான் கம்பைல் ஆயிருக்கும். அதனால எனக்கு இந்த செட் மார்க்ஸ் யாருனே தெரியலன்னு சொல்லி யாராவது சொல்றான். இப்போ என்ன பண்ணிருக்கேன், என் கோட்ல மார்க்ஸை இங்க அசைன் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, அகைன் எங்க மொத்த இன்புட்டுமே நான் வந்து இன்புட் கேதர் பண்ண எல்லாமே அந்த கிளாஸுக்குள்ளேயே மூவ் பண்ணிடலாம். set name நேம் இன்புட் வந்து name1. ஸோ நேம் equal to name1. அதே மாதிரி set id1 id equal to நான் பாஸ் பண்ற id1 பாஸ் பண்ணிடலாம். ஸோ மொத்தம் 3 வேரியபிள் இருக்கு. 3 வேரியபிளுக்கும் வந்து செட் மெத்தட் யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு பேர் தான் செட் மெத்தட்னு சொல்லுவாங்க. செட்டர்ஸ் சொல்லுவாங்க. செட்டர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, என்னுடைய ஃபீல்ட்ஸோட வேல்யூவை நான் வந்து அனுப்பி அதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ கிரியேட் பண்ணது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுருந்தா, கிரியேட்டிங் அ ஃபங்க்ஷன், அதுக்கு பாஸ் பண்ணுற வேல்யூ அண்ட் தென் இதில் அசைன் பண்ணிப்போம். இப்போ 4 அடி மாற்றோம். அப்போ s1 டாட் செட் ஐடி செட் நேம். அதே மாதிரி
செட் ஐடி 124 செட். ஸோ இதை பார்த்தோம் நமக்கு என்ன புரியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அந்த ஆப்ஜெக்ட்ல ஐடி அசைன் பண்றேன், நேம் அசைன் பண்றேன், என்ன மார்க்ஸ் சொல்லி அசைன் பண்றேன், அண்ட் தென் டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன். அவுட்புட் ஸோ ஐடியா பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். நீங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றீங்கன்னா, அந்த கிளாஸுக்கு ரிலேட்டடான பிஹேவியர், கிளாஸ் ரிலேட்டடான மெத்தட்ஸ் எல்லாமே அந்த கிளாஸுக்கு உள்ளதான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரூல். இது ரீல்ஸ் நம்ம ஓப்ஸ் கான்செப்ட்னு சொல்லி ஒரு டாபிக் பார்க்கும்போது ரீல்ஸ் பார்ப்போம். லோக்கல் வேரியபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கோட்ல நான் வந்து ஒரு 3 இன்டிஜர் பாஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு அரேவே பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. set to marks 1. ஸோ இங்க இருக்கிற ஒரு அரே உள்ள ஒவ்வொரு வேல்யூ எடுத்து அரே வெடிட்ல கால் பண்ண போறோம்.